अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா? 10/9/2024 बाबा சொல்றார், मीठे बच्चे माया को वश करने का मंत्र है मनमना भव. இனிமையான குழந்தைகளே, மாயாவை வசப்படுத்தும் மந்திரம் மன்மனா பவ. इसी मंत्र में सब खूबियां समाई हुई हैं. இந்த ஒரே ஒரு மந்திரத்துல அனைத்து விசேஷ தன்மைகளும் நிறைந்திருக்கின்றது. यही मंत्र तुम्हें पवित्र बना देता है. இந்த மந்திரம் மட்டுமே உங்களை பவித்திரமாக ஆக்க வல்லதாக இருக்கின்றது. பாபா क्वेश्चन கேட்குறாங்க, आत्मा की बैटरी, आत्मा की सेफ्टी का नंबर 1 साधन कौन सा है और कैसे? ஆத்மாவினுடைய சேஃப்டிக்கான நம்பர் 1 சாதனம் எது, எவ்வாறு? याद की यात्रा ही सेफ्टी का नंबर 1 साधन है. பாபா சொல்றாங்க, நினைவு யாத்திரை தான் சேஃப்டிக்கான நம்பர் 1 சாதனமாகும். क्योंकि इस याद से ही तुम्हारे कैरेक्टर सुधरते हैं. பாபா நினைவால என்னென்ன லாபம் பலன்கள் அப்படின்னு லைனா சொல்லிட்டு வராங்க. நமக்கு பாதுகாப்புக்கான சாதனம் அதுதான், நினைவு தான். இரண்டாவது, நினைவின் மூலமாக தான் உங்களுடைய கேரக்டர் கூட மாறுகிறது. மூன்றாவது, தும் மாயா பர் ஜீத் பா லேத்தே ஹோ. நினைவின் மூலமாக தான் நீங்கள் மாயையை வெற்றியடைகிறீர்கள். நான்காவது,
याद से पतित कर्मेंद्रियां शांत हो जाती हैं. நினைவின் மூலமாக தான் பதீதமான இந்த கர்மேந்திரியங்கள் சாந்தமடைகிறது. 5வது, யாது செகி பல்லாத்தாகே. நினைவின் மூலமாகத்தான் பலம் என்பது நிறைகிறது. 6வது, ஞான் தல்வார்மே யாதுக்கா ஜௌஹர் சாகியே. பாபா சொல்றாங்க, ஞானம் என்ற வாள்ல பாபாவோட நினைவு என்ற கூர் இருக்கணும். கூர்மை இருந்தாதான் நம்ம வெற்றி அடைய முடியும். மீன்ஸ் யோகத்துல ஷார்ப் பவர்ஃபுல் யோகம் இருக்க வேண்டும். 7வது, யாது செகி மீட்டே சதோ பிரதான் பனேங்கே. பாபா நினைவால தான் நீங்க இனிமையான ஆத்மாவாகவும் சதோ பிரதானமாகவும் ஆகுவீங்க. 8வது, கோய் கோபி நாராஸ் நஹி கரேங்கே. யாரையும் வாழ்க்கையில வெறுக்க மாட்டீங்க. பாபா சொல்றாரு, யார் மீதும் எரிச்சப்பட மாட்டீங்க. इसलिए याद की यात्रा में कमजोर नहीं बनना है. இவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு சொல்றார். நினைவு யாத்திரையில் நீங்கள் ஒரு பொழுதும் பலவீனம் அடையாதீர்கள். अपने आप से पूछना है कि हम कहाँ तक याद में रहते हैं. நீங்கள் உங்களை கேளுங்க, நான் எதுவரை நினைவில் இருக்கின்றேன், நான் எதுவரை நினைவில் இருக்கின்றேன் அப்படின்ட்டு தன்னைத்தானே கேளுங்க. ओम शांति. मीठी मीठी रूहानी बच्चों को रोज रोज सावधानी जरूर देनी होती है. कौन सी? பாபா கேட்குறாங்க, இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தினம் தினம் எச்சரிக்கை கட்டாயமாக கொடுக்க வேண்டி இருக்கிறது. எதற்கான எச்சரிக்கை எது? சேஃப்டி ஃபர்ஸ்ட். फर्स्ट வந்து சேஃப்டி தான். சேஃப்டி क्या है? சேஃப்டினா என்ன? याद की यात्रा से तुम बहुत बहुत सेफ रहते हो. பாபா நினைக்கிறதுனால நீங்க ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கீங்க, பாதுகாப்பா இருக்கீங்க. மூல बात ही बच्चों के लिए ये है. முக்கியமான விஷயம் குழந்தைகளுக்கு நினைவுதான். बाबा ने समझाया, तुम बच्चे जितना याद की यात्रा में तत्पर रहेंगे उतनी खुशी भी रहेगी. பாபா புரிய வைக்கிறாரு, நீங்கள் குழந்தைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு பாபாவோட நினைவு யாத்திரையில் மூழ்கி இருப்பீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு குஷி என்பது ஏற்படும். மேனஸ் பி டீக் ஹோங்கே. பாபா சொல்றாங்க, உங்களுடைய மேனஸ் கூட சரியா இருக்கும். क्योंकि பாவன் பி பன்னா ஹே. ஏன்னா நீங்க தூய்மை பெற வேண்டும். கேரக்டர்ஸ் பி சுதார்னா ஹே. பாபா சொல்ற தூய்மை ஆகணும், நம்மளுடைய நடத்தையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி जांच करनी है, मेरा कैरेक्टर किसको दुख देने जैसा तो नहीं है. சோதனை பண்ணுங்க, என்னோட கேரக்டர் யாருக்காவது துக்கம் தரவில்லை தானே, அல்ல துக்கம் தர மாதிரி இல்லை தானே. मुझे कोई देह अभिमान तो नहीं आ जाता है. எனக்கு எந்த ரூபத்திலும் தேக அபிமானம் வருவதில்லை தானே. ये अच्छी रीति अपनी जांच रखनी है. இதை நீங்க நல்ல விதத்துல உங்களை நீங்க சோதனை செய்யுங்க. பாபா வைட் बच्चों को पढ़ाते हैं. பாபா குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு அழகான கல்வியை படிப்பிக்கின்றார். तुम बच्चे पढ़ते भी हो तो फिर पढ़ाते भी हो. நீங்க படிக்கவும் செய்றீங்க, படிப்பிக்கவும் செய்றீங்க. பேஹத் கா பாப் சிர்ஃப் படாத்தே. எல்லையற்ற பாபா படிக்க வைக்கிறார், அவர் படிப்பதில்லை. பாக்கி தோ சப் ஹே தேகதாரியா. மற்ற எல்லாருமே தேகமுள்ள தேகதாரிகள். இஸ்மி சாரி துனியா ஆ ஜாத்தி ஹே. இதுல முழு உலகமும் அடங்கி விடுகிறது. ஏக் பாபா ஹி விதைஹி ஹே. ஒரே ஒரு பாபா மட்டும்தான் தேகம் இல்லாதவர். वह तुम बच्चों को कहते हैं कि तुमको भी विदेही बनो. அவர் குழந்தைகளுக்கு கூறுகின்றார், நீங்களும் என்னை போல தேக பற்றை விட்டு ஆத்ம உணர்வை உடையவராக ஆகுங்க.
मैं आया हूँ तुमको विदेही बनाने. பாபா சொல்றாங்க, நான் வந்திருக்கிறதே உங்களை விதேகியாக்க. பவித்திர பன்கர் ஹி வஹான் ஜாயேங்கே. பவித்திரம் ஆகிதான் அங்கே நாம் செல்வோம். சீச்சி को तो साथ लेने ही जाएंगे. பாபா சொல்றாரு, தேக உணர்வுல யார் இருக்காங்களோ சீச்சிங்கிறார் பாபா. இந்த சீச்சி அதாவது தேகம், தேக சம்பந்தம், இந்த நினைவுலேயே இருக்கிறவங்கள நான் எப்படி அழைச்சிட்டு போக முடியும்? इसलिए पहले पहले मंत्र ही ये देते हैं. ஆகையினால நான் முதல்ல மந்திரமே தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். மாயா கோ வஷ் கரனே கா ஏ மந்திர ஹே. மாயாவை வசப்படுத்தக்கூடிய மந்திரம் இதுதான். பவித்ர ஹோனே கா ஏ மந்திர ஹே. உங்களை தூய்மைப்படுத்தக்கூடியதும் இதே மந்திரம்தான். இஸ் மந்திரமே போத் கூபியா பரி ஹுயி ஹே. இந்த மந்திரத்துல எல்லாமே அடங்கி விடுகிறது. இன்செகி பவித்திர பன்னாகே. இந்த மந்திரத்தால் தான் நீங்கள் தூய்மை பெற வேண்டும். மனுஷே தேவதா பன்னாகே. மனித நிலையிலிருந்து தேவதையாக வேண்டும். ஜரூர் ஹம் ஹி தேவதா தே. इसलिए बाबा कहते हैं अपनी सेफ्टी चाहो, मजबूत महावीर बनना चाहो तो ये पुरुषार्थ करो. பாபா சொல்றாங்க, நீங்க தேவதையாகத்தான் இருந்தீங்க. ஆகவே பாபா மீண்டும் கூறுகிறார், உங்களை நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்னு நினைக்கிறீங்களா? அல்ல உங்களை நல்ல ஸ்ட்ராங்கான மகாவீர் நான் ஆகணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களா? அதற்கான முயற்சியை கூட நீங்க செய்ய வேண்டும். பாப் தோ சிக்ஷா தேத்தே ரஹேங்கே. பாபா கூட நமக்கு கல்வியை கொடுத்து கொண்டுதான் இருப்பார். பல் டிராமா பி கேத்தே ரஹேங்கே. நல்லது, டிராமாவும் நமக்கு கல்வியை சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கும். டிராமா அனுசார் பில்குல் டீக்கி சல் ரஹாங்கே. டிராமா படி எல்லாமே சரியாக தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஃபிர் ஆகே கே லியே பி சம்ஜாத்தே ரஹேங்கே. அடுத்தடுத்தும் பாபா ஃபியூச்சரை பற்றி நமக்கு சொல்லி கொண்டு தான் இருப்பார். யாதுக்கு யாத்திராமே கம்சோர் நகி பன்னாகே. பாபா முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றார். நினைவு யாத்திரையில நீங்கள் ஒரு பொழுதும் பலகீனம் ஆகாதீர்கள். பாகர் எனைவாலி பாந்தேலி கோபிகாயே जितना याद करती हैं उतना सामने रहने वाले भी याद नहीं करते. ரொம்ப பந்தனத்துல கிளாஸ்க்கு விட முடியாம ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க இல்லையா, போகக்கூடாதுன்னு. அப்படிப்பட்ட பந்தனத்துல இருக்கக்கூடிய தாய்மார்கள் எவ்வளவு என்னை நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு என் எதிரில் இருக்கக்கூடிய நீங்க நினைக்கிறது இல்லை. क्योंकि उनको तड़फन होती है श्री बाबा से मिलने का. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பாபாவை பார்க்கணும், சந்திக்கணுங்கிற அந்த துடிப்பானது இருந்துகிட்டே இருக்குது. जो मिल जाते उनका पेट जैसा कि भर जाता है. இப்போ நீங்கள் என்னோட எதிரில் இருக்கீங்க, நீங்கள் என்னை சந்திக்கிறீங்க இல்லையா, சந்திச்சிட்டீங்க, அந்த தாகம், அந்த ஏக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைவடைந்து விடுகிறது. அதனால உங்கள் வயிறு நிறைஞ்சிடுது. ஜோ போத் யாது கர்த்தே ஊஞ்சு பத பா சக்தே. ஆனால் கண்டிஷன் இதுதான், யார் அதிகமாக என்னை நினைக்கிறாங்களோ அவர்கள் தான் உயர்ந்த பதவியை பெற முடியும். देखा जाता है अच्छे अच्छे बड़े बड़े सेंटर्स संभालने वाले मुखिया भी याद की यात्रा में कमजोर हैं. பாபா புரிய வைக்கிறார், பார்க்குறார், பாபாவுக்கு தெரியுதான். ரொம்ப பெரிய பெரிய நல்ல நல்ல சென்டரை நடத்தக்கூடிய குழந்தைகள் கூட முக்கியமாக நினைவு யாத்திரையில் வீக்காக இருக்காங்க. யாத்கா ஜௌஹர் போத் அச்சா சாஹியே. பாபா சொல்கிறார், எல்லாருக்குமே முவானி, அதுவும் ஸ்பெஷலாக சொல்கிறார், நினைவினுடைய கூர்மை என்பது ரொம்ப நல்லா இருக்கணும். ஞான் तलवार में याद का जौहर ना होने कारण किसको तीर लगता ही नहीं है, पूरा मरते नहीं है. பாபா சொல்ற, ஞானம் என்ற வாள்ல நினைவு என்ற கூர்மை இல்லாத காரணத்தினால் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையில அம்பு என்பது தைக்கப்படவில்லை. ஆகவே யாருமே இறந்து போகவில்லை. அம்பு எய்தா என்ன பண்ணணும், ஷார்ப்பாக அந்த அம்பு பாஞ்சுதுன்னா, இப்போ மான் மேலே குறி வச்சு அம்பு எய்கிறாங்கன்னா ஷார்ப்பாக அதை போனதுன்னா அந்த மான் இறந்துடும். அந்தமாரி பாபா சொல்கிறாரு, ஞானங்கிற வாளில் கூர்மை இல்லை. அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த எய்யக்கூடிய அம்பானது யாரையுமே இறக்க வைக்கல, மீன்ஸ் பாபா குழந்தைய ஆக்கலை.
बच्चे कोशिश करते हैं ज्ञान का बाण लगाकर बाबा का बनावे या मर्जीवा बनावे परंतु मरते नहीं. குழந்தைகளும் முயற்சி பண்றாங்களா, இப்படி விட்டாக்கா இந்த அம்பு எய்தா பாபா குழந்தை ஆகுவாங்களா, இல்லை இப்படி எய்யலாமா, இப்படி பிளான் பண்ணி முயற்சி பண்ணி ஞானம் கொடுத்தாலும் ஆனா யாருமே பாபா குழந்தை ஆகிறது இல்லை. तो जरूर ஞான் तलवार में गड़बड़ है. அப்ப ஏதோ ஒரு பாபா சொல்றார், ஞானம் என்ற வாள்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. बाबा बल जानते हैं ड्रामा बिल्कुल एक्यूरेट चल रहा है परंतु आगे के लिए भी समझाते रहेंगे ना. பாபா சொல்றாங்க, பாபா எவ்வளவுதான் ஞானம் கொடுத்தாலும் டிராமா முற்றிலும் அக்யூரட்டாக நுண்ணியமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் பாபா எதிர்காலத்துக்கான எச்சரிக்கையையும் எதிர்காலத்திற்கான அறிவுரைகளையும் பாபா உங்களுக்கு கொடுப்பார் தானே. ஹரேக் அப்படி தில்சை போச்சோ, நீங்க ஒவ்வொருவருமே தங்களுடைய உள்ளத்துல மனசை தொட்டு கேளுங்க. கஹான் தக் யாத் ரஹ்தே ஹேன், என்ன ஃபர்ஸ்ட் கேட்கணும், நான் எதுவரை பாபாவை நினைக்கிறேன். யாது சஹி பல் ஆயேகா, நினைச்சாதான பலம் கிடைக்கும். इसलिए कहा जाता है ஞான் தல்வார் மே ஜௌஹர் சாஹியே. ஆகவேதான் கூறப்படுது, ஞானம் என்ற வாள்ல கூர்மை என்பது இருக்க வேண்டும். ஞான் தோ बहुत सहज ரீதி समझा सकते हैं. ஞானத்தை நீங்க ரொம்ப நல்ல முறையில சகஜமாக புரிய வைக்கலாம். जितना जितना याद में रखेंगे बड़े मीठे बनते जाएंगे. நினைவு யாத்திரையில் எவ்வளோ நீங்கள் நல்லா இருப்பீங்களோ, பவர்ஃபுல்லாக இருக்கீங்களோ, அவ்வளோக்கவ்வளோ நீங்கள் ரொம்ப இனிமையானவராக ஆகுவீங்க. தும் சதோ பிரதான் தே தோ போத் மீட்டே தே, நீங்கள் ரொம்ப சதோ பிரதானமாக இருந்தீங்க, சுத்தமாக இருந்தீங்க. பாபா சொல்கிறார், அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருந்தீங்க. சதோ பிரதான் பண்ணாங்க, மீண்டும் மறுபடியும் நீங்கள் சதோ பிரதானம் ஆகணும். துமார சொபாபி போத்து மீட்டா சாக்கியே, உங்களுடைய சுபாவமும் எப்படி இருக்கணுங்கிறார் பாபா, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கணும். கபி ரஞ்ச் நாராஸ் நெய் ஓனா சாக்கியே, கொஞ்சம் கூட நம்ம யார் மேலும் டிஸ்டர்போ எரிச்சலோ கோபமோ வரக்கூடாது. இசா வாத்தாவரன் நாகோ ஜோ கோய் ரஞ்ச் ஹோ, அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படக்கூடாது. யாரிடமும் நீங்கள் அதிருப்தியாக இருக்கக்கூடாது. ऐसी कोशिश करनी चाहिए क्योंकि ईश्वरीय कॉलेज स्थापन करने की सर्विस बहुत ऊंची है. அப்படிப்பட்ட முயற்சியை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுக்கு யாருமே டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது, நீங்கள் யாராலையும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அப்போ நீங்கள் உங்களை திருத்திக்கணும். ஏன்னா ஈஸ்வரிய காலேஜ் ஸ்தாபனை ஆகியிருக்கிறதே எதுக்காக, உயர்ந்த சேவைக்காக தான். விஸ்வ வித்யாலய் தோ பாரத் மே போத் காயே ஜாத்தே ஹை. பாபா சொல்றார், ஸ்கூல் பாருங்க பாரதத்தில் ரொம்ப புகழ்பெற்றதாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு கல்வி வேணும் இல்லையா. வாஸ்தவமே வகை நகி, ஆனால் உள்ளபடி அந்த கல்வியை சொல்லலை. விஸ்வ வித்யாலய் தோ ஏக்கி ஹோத்தா ஹை, உலகத்துக்கே அகில உலகத்துக்கே கல்வி என்பது ஒன்றே ஒன்றுதான். பாபாக்கர் சப்கோ முக்தி ஜீவன் முக்தி தேத்தே ஹே. பாபா கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வியால நீங்கள் அனைவரும் முக்தியையும் ஜீவன் முக்தியையும் பெறுகிறீர்கள். பாபா ஜான்தே சாரி துனியா கே ஜோ பி மனுஷே மாத்திர சப் கத்தம் கொண்டே. பாபா சொல்றாங்க, இந்த முழு உலகத்தில் உள்ள எல்லாருமே மாற போறோம், மீன்ஸ் அழிய போகுது உலகம். பாபா கோ புலாயா பி இஸ்லியே சீச்சி दुनिया को कात्मा और नई दुनिया की स्थापना करो. பாபா சொல்ற, என்ன நீங்க அழைச்சது எதுக்காக, இந்த சீச்சி உலகத்தை அழித்து புது உலகத்தை உருவாக்குங்கள் தான் என்ன அழைச்சிங்க. பச்சை भी समझते बराबर பாபா ஆயா हुआ, உங்களுக்கும் தெரியுது, நீங்களும் உணர்றீங்க பாபா வந்துட்டாங்கன்னு. अभी माया का भाम कितना है, फॉल ऑफ बाम्पिया का खेल भी दिखाते. பாபா சொல்றாரு, இன்னைக்கு வீழ்ச்சியினுடைய அந்த விளையாட்டை கூட காட்டுறாங்க. எப்படி வீழ்ச்சி அடைகிறது, உயர்ந்த ஸ்டேஜில் இருந்து எப்படி தள்ளப்படுதுங்கிற ட்ராமா கூட காட்டுறாங்க.
बड़े बड़े मकान आदि बना रहे हैं ये भी बाम. பெரிய பெரிய 100-200 மாடி பில்டிங்ஸ் கட்டுறாங்க. இதெல்லாம் ஷோ. सती में इतने मंजिल मकान बनते नहीं. சத்தியத்தில் இவ்வளோ பெரிய மாடி வீடெல்லாம் அங்கே கிடையாது. தயார் பண்ணுறது இல்லை. யஹா பன்தே ஹே. ஏன்னா இங்கே தான் இந்த மாதிரி 100-200 மாடி வீடெல்லாம் கட்டுறாங்க. क्योंकि रहने लिए जमीन कम है. ஏன்னா குடியிருக்கிறதுக்கு நிலம் ரொம்ப குறைச்சி இருக்குது. विनाश जब होता है तब सब बड़े बड़े मकान भी गिर पड़ते हैं. எவ்வளோ பில்டிங்ஸ் கட்டினாலும் பாபா சொல்கிறாங்க விநாச நேரத்தில் பெரிய பெரிய பில்டிங்ஸ் கூட விழுந்து விடும். ஆகி இத்தனை படி படி பில்டிங்ஸ் நகி பன்தி தி. இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டப்படவில்லை. பாம்ஸ் जब छोड़ेंगे तो ऐसे गिरेंगे जैसे ताश के पत्ते गिरते हैं. பாபா சொல்றாரு, புதுசா சொல்றாரு, பெரிய பெரிய பில்டிங் கூட இருக்காது. எப்போ ஒரு பாம்ஸ் போடுறாங்களோ அப்போ பெரிய பெரிய வீடெல்லாம் மாடி வீடு 100-200 மாடிலாம் கட்டுறாங்க இல்லையா, பாபா சொல்றாரு அதெல்லாம் எப்படி விழுமா? இப்படி மேலேருந்து சீட்டுக்கட்டை போட்டால் அந்த சீட்டுக்கட்டை எப்படி விழுது அந்த மாதிரி விழப்போகுதுங்கிறாரு. इसका मतलब ये नहीं कि वही मरेंगे बाकी दूसरे रह जाएंगे. 100 மாடி கட்டுற வீடு தான் அப்படி விழும் அப்படி அர்த்தம் இல்லை. அவங்க தான் இறந்து போவாங்க, மற்றவங்களாம் இறக்க மாட்டாங்க அப்படி அர்த்தம் இல்லை. जो जहाँ होगा चाहे समुद्र पर होगा, पृथ्वी पर होगा, आकाश में हो, पहाड़ों पर हो, उड़ रहा हो, सब खत्म हो जाएंगे. பாபா சொல்றாரு எல்லாருமே அழிய போகிற விநாசத்துலங்கிறாரு. யார் எங்கே இருக்காங்களோ, கடல் பக்கத்தில் இருந்தாலும் சரி, அல்லது பூமியில் எங்கே இருந்தாலும் சரி, அல்லது ஆகாசத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, அல்ல மலை மேலே வீடு கட்டி இருந்தாலும் சரி, அல்ல மலை அடிவாரத்தில் இருந்தாலும் சரி, அல்ல பறந்துட்டு இருந்தாலும் சரி, பாபா சொல்கிறார் எல்லாமே அழிய போகுது. புராணி துனியா ஹேனா, ஏன்னா பழசாயிட்டுலேயே உலகம் பழசு என்ன ஆகும், கொஞ்ச நாள் தான் நீடிக்கும், அப்புறம் இருக்காது இல்லையா. ஜோபி 84 லாக்கு யோனியா, யாரெல்லாம் 84 லட்சக்கணக்கான பிறவிகள், 84 லட்சக்கணக்கான ஜீவ ஜந்துக்கள் இருக்கிறது. சப் கதம் ஹோ ஜாத்தி, எல்லாமே அழிஞ்சிடும். வஹா கோய் நை துனியாமி குச் பி ஹோகா நகி. பாபா சொல்கிறார் புது உலகத்தில் இங்கே உள்ளது எதுவுமே இருக்காது. ந இத்தனை மனுஷிய ஹோங்கே, ந மச்சர், ந ஜீவ் ஜந்து ஆதி ஹோங்கே. பாபா சொல்கிறார் அங்கே எதுவுமே இருக்காது. கொசு இருக்காது, எந்த ஒரு இம்சை கொடுக்கக்கூடிய ஜீவ ஜந்துக்கள், கடிக்கக்கூடிய ஜீவ ஜந்துக்கள் எதுவுமே அங்கே இருக்காது. இவ்வளோ மனிதர்களும் இருக்க மாட்டாங்க. யஹா தோ டேர் கே டேர், இங்கே பார்த்தீங்கன்னா அப்பா எங்கே பார்த்தாலும் மனுஷங்க தான். अब तुम बच्चे भी देवता बनते हो, वहाँ हर चीज சதோ பிரதான் होती है. நீங்களும் முயற்சி பண்ணி தேவதா பதவியை அடையும் போது உலகமும் பூமியும் அப்படி ஒரு புது உலகமாக இருக்கணும் தானேங்கிறார். यहाँ भी बड़े आदमियों के घर में जाएंगे तो बड़ी सफाई आदि रहती है. இங்கே பெரிய பெரிய பணக்கார வீட்டுக்கெல்லாம் போனால் ரொம்ப சுத்தமாக இருக்கும் அந்த வீடு. तुम तो सबसे जास्ती बड़े देवता बनते हो. நீங்கள் எல்லாரை விட மிகப்பெரிய மனிதன் தேவதா ஆகிறீங்க. படே ஆத்மி நகி கஹேங்கே, உங்களை பெரிய மனுஷங்கன்னு சொல்ல முடியாது. தும் போத் ஊஞ்சி தேவதாயும் பன்தேகோ, மனுஷங்க கிடையாது, பெரிய மனுஷன் கிடையாது, மிகப்பெரிய தேவதையாக நீங்கள் ஆகுறீங்க. ஏ கோய் நை பாத்து நகி, இதெல்லாம் புது விஷயம் அல்ல. 5000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆனீங்க நம்பர்வார், இப்பயும் அதே போல் இருக்கீங்க. பாபா சொல்கிறார் இவ்வளோ குப்பை கோலங்கள்லாம் அங்கே எதுவுமே இருக்காது. இப்போ எங்கே நடந்தாலும் குப்பை குப்பையாக தான் இருக்குது. இந்த குப்பையெல்லாம் அங்கே பார்க்கவே முடியாது. பச்சோங்கோ படி குஷி ஊத்தி ஹே. பாபா சொல்கிறார் அங்கே குழந்தைங்களுக்கு ரொம்ப குஷி இருக்கும். போத் ஊஞ்சி தேவதா பன்தே ஹே, நம்ம தேவதை ஆகிறோன்னு. எக்கி பாப் ஹம்கோ படானே வாலா ஹே, நம்ம எல்லாரையுமே தேவதை ஆக்கக்கூடிய ஒரே ஒரு பாபா தான் அப்படிப்பட்ட சிறந்த கல்வியை கற்றுத்தரார். ஜோ ஹம்கோ ஊஞ்ச் பனாத்தே, அவர் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த படிப்பு இருக்குல்ல அதுதான் நம்மளை உயர்வாக்குது. படாய்மே ஹமேஷா நம்பர்வார் பொசிஷன் வாலே ஹோத்தே, படிப்பில் எப்போதுமே நம்பர்வார் பொசிஷன் உடையவங்க தான் இருக்காங்க. कोई कम पढ़ते कोई जास्ती पढ़ते.
சில குழந்தைகள் குறைவாக படிக்கிறாங்க, சில பேர் நல்லா படிக்கிறாங்க. अब बच्चे पुरुषार्थ कर रहे हैं, बड़े बड़े सेंटर्स खोल रहे हैं. இங்கேயும் கூட குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, நிறைய முயற்சி பண்ணுறாங்க, பெரிய பெரிய சென்டர்ஸ் திறக்கிறாங்க. इसलिए बड़ों बड़ों को मालूम पड़े, பெரிய சென்டர் திறந்தா எல்லா பெரியவங்களுக்கும் தெரிஞ்சிடும் இல்லையான்னு. பாரத் கா பிராச்சீன் ராஜ்யோக் கா காயா குவா, பாரதத்தினுடைய பழமையான ராஜயோகத்துக்கு தான் புகழ் என்பது இருக்குது. காசு விலாயத்து வாलों ஜாஸ்தி உட்சுக்லத்தா ஒத்திகே ராஜயோக் சீக்னேக்கு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ்க்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது பழமையான ராஜயோகத்தை கற்றுக்கிறதுல. பாரதவாசி तो तमो प्रधान புத்தி, பாரதவாசிகளுக்கு அந்த ஆர்வம் இல்லைங்கிறார். वो फिर भी तमो बुद्धि है, इसलिए उनको शौक रहता है भारत का प्राचीन राजयोग सीखने का. பாபா சொல்றார், ஃபாரினர்ஸு எப்படிப்பட்ட புத்தி உடையவர்களாக இருந்தாலும் ஆனால் அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது பாரதத்தினுடைய இந்த ராஜயோகத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு. பாரத் கா பிராச்சீன் ராஜயோக் நாமிகிறாங்க. அதனால தான் அந்த காலத்தில் உள்ள பழைய பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா மியூசியத்தில் எல்லா இடத்துலையுமே வச்சுருக்காங்க. காரணம் என்ன, அந்த பழமையானதுக்கு தான் அவ்வளோ வேல்யூ இருக்குது. ஜிசகி பாரத சொர்க்க பனாத்தா. பாபா சொல்றாரு, இந்த பழமையான ராஜயோகத்தின் மூலமாக தான் பாரதம் சொர்க்கமானது. போத்து தோடே ஆத்தேகே, முதல்ல கொஞ்சம் பேர் தான் வராங்க. ஜோ பூரி தேவி சமஸ்தேகே, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நல்ல விதத்தில் புரிஞ்சுக்கிறாங்க. ஸ்வர்க் ஹெவன் பாஸ் ஹோகையா ஸோ ஃபிர் ஹோகா சரூர். என்ன புரிஞ்சுக்கிறாங்க, இந்த பாரதத்தில் எப்போ வந்து சொர்க்கம் இருந்ததோ அந்த சொர்க்கம் சென்று விட்டது, மீண்டும் வரும்னு. கட்டாயமாக அது வந்தே ஆகும். ஹெவன் அத்தா பேரடைஸ் சப்சே வண்டர் ஆஃப் வேர்ல்டு. சொர்க்கம் பேரடைஸ் ஹெவன் அப்படிங்கிறது பாபா சொல்றாரு வண்டர் ஆஃப் வேர்ல்டு, உலகத்தின் அதிசயம். சொர்க்கா கித்தனா நாம் பாலா, சொர்க்கத்துக்கு எவ்வளோ பேருங்க புகழ் இருக்குது. ஸ்வரக் நரக் விலாயத் வைஷ்யாலை, சிவாலய் வைஷ்யாலை. சொர்க்கம் நரகம் சிவாலயம் வைஷ்யாலயம்னு சொல்லப்படுது. बच्चों को இப்போ நம்பர்வார் याद है कि हमको शिवालय में जाना. உங்களுக்கு இப்போ நம்பர்வார் தான் நினைவு இருக்குது, நான் சிவாலயம் செல்ல வேண்டும். वहाँ जाने लिए शिव बाबा को याद करना. அங்கே போனால் சாதாரண விஷயம் இல்லை, சிவபாபாவை நீங்கள் நினைக்கணும். வஹி பண்டா சப்கோ லே ஜானே வாலா, அவர் தான் வழிகாட்டி, அவர் தான் அவங்க எல்லாரையுமே அழைத்து செல்லக்கூடியவர். பக்திக்கோ கஹா ஜாத்தா ஹே ராத், பக்தியை இரவுன்னு சொல்லப்படுது. ஞான்கோ கஹா ஜாத்தா தின், ஞானத்தை பகல் வெளிச்சம்னு சொல்லப்படுது. ஏ பெஹத் கி பாத், இதெல்லாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். நய் சீஜ் புராணி சீஜ்மே போது ஃபரக் ஹோத்தா. புதுசாக ஒரு பொருள் இருக்கிறதுக்கும் பழைய பொருளுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. अब बच्चों को दिल होती है इतनी ऊंचे ऊंचे पढ़ाई, ऊंचे ऊंचे मकान में हम पढ़ाई तो बड़े बड़े लोग आएंगे. பாபா சொல்றாரு, குழந்தைகளுக்கு அப்படி ஒரு மனசுல விருப்பம் ஏற்படுது. உயர்ந்த பாடம் பகவானுடைய படிப்பு நம்பர் 1 உலகத்திலேயே. அந்த பாடத்தை உயர்ந்த நல்ல நல்ல பில்டிங் கட்டி அதில் நம்ம சொல்லும்போது இன்னும் பெரிய பெரியவங்களாம் வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்குது. எப்படியாவது வர வைக்கணும்ன்ட்டு ஏகேக்கோ பைட் சம்ஜானா படுத்தாங்கன்னா ஒருத்தங்களுக்காக நம்ம உட்காந்து என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, ஞானம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. வாஸ்தவமே படாயி சிக்ஷா கிளே ஏகாந்தமே ஸ்தான் ஹோத்தா ஹே. உள்ளபடியே படிக்கணும்னா ஒரு தனிமையான எந்த டிஸ்டர்ப் இல்லாத ஒரு இடம் வேணும். பிரம்ம ஞானியோ கோபி ஆசிரம் ஷகர் சே தூர் தூர் ஹோத்தே அவர் நீச்சே ஹி ரேத்தே. பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பிரம்ம ஞானிகளுக்கெல்லாம் ஆசிரமம் பார்த்தீங்கன்னா சிட்டியிலேருந்து தூரமான ஒரு வில்லேஜில் தான் இருக்கும், அதுவும் கீழே தான் இருக்கும், மாடியிலலாம் இருக்காது. இத்தனை ஊப்பர் தோ மஞ்சில் நகி ரேத்தே. இப்போ எத்தனை மாடியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மாடியிலலாம் ஆசிரமங்கள் இருக்காது அந்த காலத்தில். अभी तो तमो प्रधान होने से शहर से अंदर घुस पड़े हैं. பாபா சொல்றாரு, இப்போ தமோ பிரதான ஆன காரணத்தினால பாபா சொல்ற இன்னைக்கு ஊருக்குள்ள வந்து எல்லாருமே நுழைஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. தாக்கத்து கதம் ஹோகை, அந்த காலத்தில் உள்ள அந்த சக்தியானது இப்போ கிடையாது. இசமி சப்கி பேட்டரி காலி ஹே. ஏன்னா இந்த நேரம் எல்லாருடைய பேட்டரி என்ன ஆயிட்டுங்கிறார் பாபா, காலி ஆயிட்டு. பேட்டரி கோ கேசே பர்னா ஹே, பேட்டரி வந்து எப்படி நிரப்புறது,
ये बाबा के सिवाय कोई भी बैटरी चार्ज कर न सके. பாபா தவிர வேறு யாராலுமே பேட்டரியை சார்ஜ் போட முடியாது. बच्चों को बैटरी चार्ज करने से ही ताकत आती है. குழந்தைகளுக்கு பேட்டரி சார்ஜ் ஆனாதான் வண்டி ஓடுது. इसके लिए मुख्य ही याद. அதுக்கு முக்கியமான கனெக்ஷன் கரண்ட் வேணும் இல்லையா, அதான் நினைவு. उसमें ही माया का विघ्न पड़ते हैं. அதில் தான் அந்த கட் பண்ணுறதுக்கான மாயோட தடை வருது. कोई तो सर्जन के आगे सच बतलाते, कोई छिपा लेते. சிலர் டாக்டர் கிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க, சிலர் மறைச்சிடுறாங்க. अंदर में जो कामियां है बस बाबा को बतलानी पड़े. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய என்ன ஒரு குறையா இருந்தாலும் அதை நீங்க பாபாட்ட மனம் திறந்து சொல்லணும். इस जन्म में जो पाप किए वह अविनाशी सर्जन के आगे वरण करना चाहिए. இந்த பிறவில நீங்க என்னெல்லாம் பாவம் செஞ்சீங்களோ அழியாத டாக்டர் கிட்ட பாபாட்ட நீங்க எல்லாத்தையும் நீங்க வர்ணனை செய்ய வேண்டும். நைத்தோ வ தில் அந்தர் காத்தா ரஹேகா. இல்லைன்னா அந்த செய்யப்பட்ட அந்த பாவ கர்மா என்ன ஆகும், மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். சுனானைக்கு பாத் ஃபிர் காய்கா நகி. நீங்க பாபாட்ட சொல்லி ஃப்ரீ பண்ணிக்கிட்டீங்கன்னா அது மனசை உங்களுக்கு உறுத்தாது. அந்த ரக்கலைனா ஏபி நுக்ஷான் காரக்கு. ஒரு தப்பு செஞ்சுட்டு அதை மனசுலேயே வச்சிருக்கீங்க, யார்ட்டையும் சொல்லலை, மறைச்சி வச்சிருக்கீங்கன்னா அது கூட நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்த வல்லதாக இருக்குது. जो सच्ची सच्ची बच्चे बनते सब आपको बतला देते. ரொம்ப நல்ல நல்ல குழந்தைகள், உண்மையான குழந்தைகள் ஆகுறாங்க பாபாவுக்கு. அவங்க என்ன பண்றாங்களாம், பாபாட்ட உண்மையை சொல்லிடுறாங்க. இஸ் ஜனமே ஏ பாப் கியே ஹே. பாபா இந்த பிறவில நான் இப்படிலாம் நான் தவறு செஞ்சிருக்கிறேன். தின் பிரதிதின் பாப் ஜோர் தேத்தே ரேத்தே. நாளுக்கு நாள் பாபா என்ன பண்றாரா, ஃபோர்ஸ் கொடுத்துட்டே போறார். ஏன்னா நம்ம தவறிலிருந்து விடுபடணும் இல்லையா. ஏ துமாரா அந்திம் ஜனம், இது உங்களுடைய இறுதி பிறவி. தமோ பிரதான் சே பாப் தோ ஜரூர் ஹோத்தே ஹோங்கேனா. தமோ பிரதான உலகங்கிறதுனால பாவங்கள்லாம் கட்டாயமா நடக்க தான் செய்யுது இல்லையா. பாபா कहते हैं मैं बहुत जन्मों के अंत में जो नंबर 1 पतित बना उसमें ही प्रवेश करता हूँ. பாபா சொல்றாரு, நான் ரொம்ப அதிக பிறவி யாரு ஃபர்ஸ்ட்லேருந்து அதிக பிறவி எடுத்தாரோ அவர் நம்பர் 1, அவரே நம்பர் 1 பத்தித்தமாயிட்டார். அவருக்குள் நான் பிரவேசமாயிருக்கிறேன். क्योंकि उनको ही फिर नंबर 1 में जाना. ஏன்னா அவர் தான் மீண்டும் நம்பர் 1ல போகணும். போத் மேனத் கர்னி படுத்தி. அவரும் ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கார், அவரும் ரொம்ப முயற்சி செய்யணும், அப்பதான் அவரும் அவரை மாற்றிக்க முடியுங்கிறார் பிரம்ம பாபாவை. ஜனமே பாப்பு ஹுயே தோஹேனா. இந்த பிறவிலையாவது நீங்க இந்த ஜென்மத்திலையாவது நீங்க பாவம் செஞ்சிருப்பீங்கல்ல. கையோங்கோ பத்தா ஹி நஹீ படுத்தா கி ஹம் ஏ கர் ரஹே. சில பேருக்கு நம்ம பாவம் செய்யறோம் அப்படின்னு கூட கான்சியஸ் இருக்கிறது இல்லை. சச்னை பத்தலாத்தே, உண்மையை ஒத்துக்கிறது இல்லை. कोई सच बतलाते, சில பேர் உண்மையை ஒத்துக்கிறாங்க. बाबा ने समझाया, बच्चे तुम्हारी कर्मेंद्रियां शांत तब होती है जब कर्मातीत अवस्था बनती है. பாபா சொல்றாங்க, எப்போ நீங்க கர்மாத்தீத் நிலையை அடைவீங்கன்னா, எப்போ உங்களுடைய கர்மேந்திரியங்கள் சாந்தி ஆகுது. நம்மளுடைய கர்மேந்திரியங்கள் மெய்வாய் கண் மூக்கு செவி மனம் புத்தி சமஸ்காரம் இதெல்லாம் எப்போ சாந்தி ஆகுதோ அப்போ எல்லாமே கர்மாத்தீத் நிலையை அடைஞ்சிருவீங்க. जिससे मनुष्य बूढ़े होते तो कर्मेंद्रियां ऑटोमेटिकली शांत हो जाती. இப்படி மனுஷங்க ரொம்ப வயசாயிட்டுனா அவங்களோட கர்மேந்திரியங்களாம் என்ன ஆயிடுது, தளர்ந்துடுது, சாந்தி ஆயிடுது. इसमें तो छोटेपन में भी सब शांत होना चाहिए. நீங்க சின்ன இளம் வயதா இருந்தாலும் உங்களுடைய கர்மேந்திரியங்கள் சாந்தமாக இருக்க வேண்டும். योग बल में अच्छी तरह रहे इन सब बातों की एंड हो जावे. யாரு நல்ல யோகா பண்றீங்களோ எல்லா விஷயத்துக்குமே ஒரு முடிவு என்பது ஏற்படும். वहां कोई ऐसी गंदी बीमारी किचटपटी आदि कुछ भी नहीं होता. நீங்க போகக்கூடிய யுகம் அப்படிப்பட்ட யுகம். அங்க எந்த ஒரு அழுக்கான வியாதியோ குப்பை கூலங்களோ எதையுமே அங்க பார்க்கவே முடியாது. மனுஷி படி சாஃப் சுத்தரேத்தே. மனிதர்கள் அங்க ரொம்ப சுத்தமா சாஃப்டா இருப்பாங்க. वहाँ ही राम राज्य, அதுக்கு பேரே ராமராஜ்யம். यहाँ है रावण राज्य. பாபா சொல்றாங்க, இங்கே ராவண ராஜ்யம். तो अनेक प्रकार की गंदगी की बीमारियां आदि है. எல்லா விதமான நோய்
இல்லாததே இல்லை நோய். இந்த நோய் இல்லை அப்படின்னே இல்லை, எல்லா விதமான நோய் ஏற்பட்டுட்டு. சத்தியமே ஏ குச்சி ஒத்தி நகி சத்தியத்தில் இந்த வியாதியே கிடையாது. பாத் மத் பூச்சோ, எவ்வளோ வியாதி பாருங்க. நாம் ஹி கித்தனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் है, ஸ்வரக் நை துனியா. பேரே பார்த்தீங்களா, இவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸான பேர். ஸ்வர்க்கம், புது உலகம். படி சஃபாய் रहती है. பேரே இவ்வளோ நல்லா இருந்தா அந்த உலகம் எவ்வளோ சுத்தமாக இருக்கு யோசிச்சு பாருங்க. பாப் சம்ஜாத்தே, பாபா புரிய வைக்கிறார். இந்த புருஷோத்தம சங்கம் யுகத்தில் நீங்கள் இந்த எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு இருக்கீங்க. கல் நகி சுன்தேத்தே, நீங்கள் நேற்று கூட கேட்கல. கல் மிருத்திலோக்கே மாலிக்தே, நேற்று நீங்கள் இந்த மரண உலகத்தினுடைய எஜமானனாக இருந்தீங்க. ஆஜ் அமர்லோக்கே மாலிக் பன்தேகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தின் எஜமானனாக ஆகுறீங்க. निश्चय हो जाता है। कल मृत्युलोक में थे, अभी संगम पर आने से अमरलोक में जाने लिए हम पुरुषार्थ कर रहे हो. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குதானே? அந்த நம்பிக்கை இப்போ வந்துடுறது. எந்த நம்பிக்கை? நேற்று நாம மரண உலகத்துக்கு எஜமானனா இருந்தோம். எப்போ நம்ம சங்கம் யுகத்துக்கு வந்தோமோ அமரலோகம் செல்வதற்கான முயற்சியில ஈடுபட்டு வருகிறோம். படானே வாலா பி அபு மிலா ஹே, நமக்கு படிப்பிக்கக்கூடியவர் கூட இப்போதான் கிடைச்சிருக்காரு. ஜோ அச்சரீதி படுத்தே தோ பைசா ஆதி பி அச்சா கமாத்தே. யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க பைசா கூட நல்ல வருமானம் சேமிப்பாங்க, சம்பாதிப்பாங்க. பலிஹாரி படாய்க்கு கஹேங்கே. பாபா சொல்றார், படிச்சாதான் இன்னைக்கு எல்லாமே பலன் என்பது இருக்குது. ஏ பி ஐசே ஹி, ஏ படாய் சே தும் போத் ஊஞ்ச் பத் பாத்தே ஹோ. இந்த படிப்பும் சாதாரண படிப்பு இல்லை, பாபா படிப்பு. பழமையான ராஜயோக கல்வி இல்லையா அது, இது உயர்ந்த பதவி தரவல்லது. அபித்தும் ரோஷனி மிகும், இப்போ நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கீங்க. ஏபி சிவாய் தும் பச்சோக்கே அவர் கோய்க்கும் மாலும் நகிஹே, வெளிச்சத்தில் வந்திருக்கோம் அப்படிங்கிறது கூட பாபா சொல்றாரு, குழந்தைகளாகிய உங்களை தவிர வேற யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. தும்பி ஃபிர் கடிகடி பூல் ஜாத்தே ஹோ, நீங்களும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மறந்துடுறீங்க. புராணி துனியாமே சலே ஜாத்தே ஹோ, பழைய உலகத்துக்கு அடிக்கடி போயிடுறீங்க. பூல்னாமானா புராணி துனியாமே சலே ஜானா, மறக்கிறீங்கனாலே அர்த்தம் என்ன? பழைய உலகத்துக்கு போயிடுறீங்க. அபி தும் சங்கமிகி பிராமணுக்கும் மாலும் ஹே, இப்போ சங்கமிக பிராமணர்களாகிய உங்களுக்கு தெரியுது. என்ன தெரியுது? ஹம் கலியுகமே நகி, இப்போ நம்ம கலியுகத்தில் இல்லை. சதைவு யாத் ரக்னா ஹம் நயே விஸ்வக்கே மாலிக். சதா நீங்கள் இந்த நினைவில் வைங்க, நான் புது உலகத்தினுடைய எஜமானனாக ஆகி கொண்டிருக்கின்றேன். இந்த நினைவை கொண்டு வாங்க. இந்த படிப்பு என்பது புது உலகம் செல்வதற்காக மட்டுமேங்கிறார் பாபா. அதனால உங்களுக்கு அசுத்தமான அகங்காரம் வரக்கூடாது. அசுத்தமான அகங்காரம் வரக்கூடாது. சுத்த அகங்காரம் இருக்க வேண்டும். அசுத்த அகங்கார், சுத்த அகங்கார் ரெண்டு இருக்குது. तुम बच्चों को कभी अशुद्ध ख्यालात भी नहीं आने चाहिए. பாபா சொல்றாரு, உங்களுக்கு கொஞ்சம் கூட அசுத்தமான எண்ணங்களுமே வரக்கூடாது. புருஷார்த்த கர்த்தே கர்த்தே ஆக்கிரின் பிச்சாடிமே ரிசல்ட் நிக்கலேகி. நீங்க முயற்சி செய்ய செய்ய கடைசியில பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியாகும். பாப் சம்ஜாத்தே ஹே இஸ் சமய் தக் ச புருஷார்த்தி ஹே, இந்த நேரம் நீங்கள் அனைவரும் புருஷார்த்திகள். इम्तहान जब होता है तो नंबरवार पास हो फिर ट्रांसफ़र हो जाते. இப்படி எக்ஸாம் வருதுன்னா நீங்கள் அதில் பாஸ் பண்ணாதானே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அவங்கள. துமாரியே பேகத்கி படாய், உங்கள் படிப்பு சாதாரண படிப்பு இல்லை, பெரிய படிப்பு, 5000 வருஷத்தோட பாடம். பேகத்கி படாய் ஜிஸ்கோ சிறப் தும்ஹி ஜான்தே, எல்லையற்ற படிப்புங்கிறத நீங்கள் தான் புரிஞ்சிருக்கீங்கிறார் பாபா. தும் கித்தனா சம்ஜாத்தே ஹோ, எவ்வளோ நீங்கள் எல்லாருக்கும் சொல்கிறீங்க இதை பற்றி. நயனே ஆத்தே ரேத்தே பேகத் கே பாப் சே வருஷா பானேலி. புது புது குழந்தைங்கள்லாம் பகவானை நோக்கி வராங்க, அவங்களும் பிராப்தி எடுத்துக்கிறதுக்காக. பல் தூர் ரேத்தே ஃபிர் பி சுன்தே சுன்தே நிக்ஷி புத்தி ஹோ ஜாத்தே.
சில குழந்தைகள் தூரமாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா பாபாவோட ஞானம் கேட்டு கேட்டு நிச்சய புத்தியுடைய குழந்தைங்களாக ஆயிடுறாங்க. ऐसे बाबा की सम्मुख भी आना चाहिए जाना चाहिए. இப்படிப்பட்ட எளிமையான ரூபத்தில் நமக்கு ராஜயோகத்தை கற்றுத்தரக்கூடிய பாபாவுக்கு எதிரில் நம்ம போகணும். இந்த படிப்பை குழந்தைகளுக்காகவே படிப்பிக்கிறார், எதிரில் சந்திச்சு படிப்பிக்கிறார். அப்படிப்பட்ட பாபாவை நம்மளும் சந்தித்து படிக்க வேண்டும். समझकर ही यहाँ आते हैं, कोई नहीं समझते हुए हैं तो फिर यहाँ आने से समझ जाते. பாபா சொல்றார், எல்லாருமே இங்கே புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் வராங்க. சில பேர் புரிஞ்சாலும் அவங்களால ஒன்றும் செயல்படுத்த முடியல. பாபா சொல்றாரு, இதெல்லாம் உள்ளத்தோட விஷயங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாபா சொல்றாரு, உங்களுக்கு புரியலையா, கொஞ்சம் தடுமாறுதா, சரி வரலையா, நீங்கள் கேளுங்க, பாபாட்டே கேளுங்க. ஏன்னா பாபா ஒரு மேக்னெட், जिसको तकदीर में है तो अच्छी रीति पकड़ सकते. யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்களாம், டக்குன்னு பிடிச்சிப்பாங்க பாபாவை. தக்தீர் மே நஹி ஃபிர் கலஷ், அதிர்ஷ்டத்தில் இல்லாட்டா எவ்வளோதான் சொன்னாலும் ஞானம் கொடுத்தாலும் தங்க மாட்டாங்க. சுனா அன்சுனா கர் தேத்தே, கேட்டும் கேட்காம போயிடுவாங்க. யஹா கௌன் பைட் படாத்தே, இங்கே உங்களுக்கு யார் இவ்வளோ விஷயத்த சொல்லிட்டு இருக்கா? யார் சொல்லிட்டு இருக்கா? பகவான். उनका नाम शिव, और பேர் என்ன தெரியுமா? சிவன். शिव बाबा ही हमको स्वर्ग की बादशाह देते, அவர் தான் சொர்க்க பிராப்தி தராரு. फिर कौन सी पढ़ाई अच्छी है, அதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த படிப்பு நல்லா இருக்கு? तुम कहेंगे हमको शिव बाबा पढ़ाते 21 जन्म की बादशाही मिलती है. நீங்க சொல்லுவீங்க, பாபா சொல்லி தராரு இல்லையா, இந்த படிப்புல எவ்வளவு பலன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒரு ஜென்மா படித்தா போதும் 21 பிறவிக்கான அந்த ராஜ்ய பாக்கியம் கிடைச்சிடுறதுன்னு. ऐसे समझाते समझाते ले जाते हैं. அப்படிலாம் பாபா புரிய வச்சு அவரோட அழைச்சிட்டு போயிடுறார். இப்போ பூரா நான் சமஜ்னே காரன் இத்தனை சர்வீஸ் நை கர் சக்தே. முழுமையாக ஞானம் புரியாட்டா அவங்களால எப்படி சேவா பண்ண முடியும்? பந்தன் கி ஜஞ்சரோமே ஜக்கடே ரேத்தே ஹே. பாபா சொல்றாரு, பந்தனங்கிற ஒரு சங்கிலியில அவங்க கட்டு போட்டிருக்காங்க. शुरू तो तुम कैसे अपने को जंजीरों से छुड़ाकर आए. ஆரம்பத்தில் கூட எப்படிப்பட்ட நீங்கள் இரும்பு கயிறெல்லாம் அறுத்துட்டு வந்துட்டீங்க. ஜெய்சே கோய் மஸ்தானே ஹோத்தே ஹே, அப்படியே லயிச்சு போயிட்டீங்க பாபான்ட்டு. ஏபி ட்ராமாமே பார்ட்டு தான், இதுவும் ட்ராமாவில் பார்ட்டு இருந்தது, அப்படி நடந்தது. ஜோ கஷிஷ் ஹுயி, ட்ராமாவில் யாரெல்லாம் அப்படியே பாபான்னு உள்ள முருகி அப்படியே வந்தாங்க. ட்ராமாமே பட்டி பனி தி, ஜீதே ஜி மரே फिर மாயா की तरफ कोई चले गए. ட்ராமாவில் அப்படி இருந்தது. பாபா பாபான்னு குழந்தைகள் அப்படியே போதையில் இருந்தாங்க, அதுவும் இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாயா சில பேரை அது வசப்படுத்தி கொண்டு போயிட்டு. யுத்தத்தை ஹோத்தி ஹேனா, யுத்தம் நடக்குது இல்லையா, மாயா தேக்தி ஹே, மாயா பார்க்குதான். इसने बड़ी हिम्मत दिखाई, இவங்க கிட்ட என்னுடைய தைரியத்தை காட்டவா அப்படின்னு அதுவும் பார்க்குது. अब हम भी टोकर देखते कि पक्के या वा नहीं. பாபா சொல்றார், இப்படி மாயாவும் பார்க்குதான். என்ன பார்க்குதான்? என்னோட தைரியத்தை காட்டவா, நான் யாருன்னு காட்டவா அவங்கள்ட்ட அப்படின்ட்டு. பாபாவும் சொல்றாராம், இந்த குழந்தை ஸ்ட்ராங்கா ஆகுதான்னு பார்க்கணும்ல, பக்காவா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் தானே. நானும் பார்க்கணும் தானே இந்த குழந்தை எப்படி இருக்கு. மாயா சேலஞ்ச் பண்ணது போகுது இந்த குழந்தைகிட்ட, அது எப்படி இருக்கு, கச்சாவா பக்காவான்னு பார்க்கணும் தானே அப்படின்னு பாபாவும் சொல்றாங்க. பச்சோங்கி கித்தனி சம்பால் ஒத்தி தி, எப்படிலாம் பாபா மாயாட்டேந்து குழந்தைங்களை சேஃப்டியா வச்சிருந்தாரு. சப் குச்சு கிலாத்தே தே, எல்லாமே பாபா குறை வைக்காம எல்லாமே கொடுத்திருந்தார். तुम बच्चे एल्बम आदि देखते हो तो, लेकिन सिर्फ चित्र देखने में समझ न सके. कोई बैठ समझाए तो क्या क्या होता था. நீங்க ஆல்பத்தில் பார்க்குறீங்கன்னாக்கா சித்திரங்கள் தான் தெரியும், புரிஞ்சுக்க முடியாது, எதுவுமே புரியாது பாடத்தை பார்த்தா.
யாராவது உட்காந்து புரிய வச்சாதான் இது என்னென்னு தெரியும். ஏன்னா நம்மளோடது எல்லாமே புது புது படங்கள். யாராவது புதுசா வந்து படத்தை விரிச்சு பார்த்தாங்கன்னா ஒண்ணுமே புரியாது. கேசே பட்டி में पड़े थे फिर कोई कैसे निकले 14 வருஷம் பட்டி வச்சிருந்தார் பாபா. பக்கா பண்ணார் குழந்தைங்கள. 14 வருஷம், அதுக்கு பேர் பட்டி. எப்படியெல்லாம் குழந்தைங்க பாபா குழந்தைங்களா ஆனாங்க, எங்க இருந்தெல்லாம் வந்து ஆனாங்க. रुपया छापते हैं तो भी कोई खराब हो जाते हैं. இப்படி வந்து பணம் வந்து பிரிண்ட் பண்றாங்க இல்லையா, அப்ப சிலது என்ன ஆயிடுது, பிரிண்ட் தப்பாயிடுது, விழுந்து தப்பாயிடுது, கிழிஞ்சிடுது சிலது. எஹ்வி ஈஸ்வரி மஷினரி, இதுவும் அதே போல ஈஸ்வரிய மஷினரி. ஈஸ்வரி தர்மக்கு ஸ்தாபனா கர்த்தே, பகவானே வந்து தர்மத்தை உருவாக்குறார். ஏ பாத் கிஸ்கோ பி பத்தா நஹி, இந்த விஷயங்கள் யாருக்குமே தெரியறதில்ல. बाप को बुलाते भी हैं परंतु जैसे தவாய் समझते ही नहीं. பாபாவை அழைக்கிறாங்க, கதறாங்க, கடவுளே வாங்க வாங்கன்னு. ஆனா பாபா சொல்றாரு, எப்படி ஒரு தவா கல் இருக்குல்ல, தோசை கல் இருக்குன்னா என்ன ஆகும், தண்ணியை தெளிச்சிங்கன்னா செகண்ட்ல எவாபரேட் ஆயிடும். அந்த மாதிரி பாபான்னு கூப்பிடுறாங்க. ஆனா அவர் வந்து சொன்னா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறது இல்லை. கேத்தே ஹி ஏ கேசே ஹோ சக்தா, கூப்பிட மட்டும் செய்யறாங்களாம் கடவுளே வான்னு. பகவான் வந்திருக்காருன்னா இதெல்லாம் எப்படி இப்படியெல்லாம் நடக்க முடியும், எப்படி இப்படியெல்லாம் இருக்க முடியும்னு சொல்றாங்க. மாயா ராவன் ஏக்குதம் ஐசா பனா தேத்தி ஹே, மாயா ராவணன் அந்த மாதிரி ஆக்கிட்டு அவங்கள. ஸ்ரீ பாபாக்கு பூஜா பி கர்த்தே ஹே, ஸ்ரீ பாபா பூஜை செய்கிறாங்க. ஃபிர் கஹ் தேத்து சர்வவியாபி, இன்னொரு பக்கம் சொல்றாங்க அப்போ கடவுள் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காங்க. ஸ்ரீ பாபா கேத்தே ஹோ ஃபிர் சர்வவியாபி கைசே ஹோகா, ஸ்ரீ பாபான்னு சொல்றீங்க, ஆனா அவர் எப்படி சர்வவியாபி ஆக முடியும்? பூஜா கர்த்தே ஹே, சர்வவியாபி எப்படி பூஜை செய்ய முடியும்? லிங் கோ சிவ் கேத்தே ஹே, லிங்கத்தை சிவன்னு சொல்றீங்க. ऐसे तोड़े कहते इसमें शिव बैठा, இப்படி சொன்னதே இல்லை சிவன் இதுல இருக்காருன்னு. பத்தர் டிக்கர் மே பகவான் கோ கெஹனா, கல்லு முள்ளு எல்லாத்துலயும் கடவுள் இருக்கிறதாக சொல்லிட்டாங்க. கேஸ் பகவான் கி பகவான், என்ன எல்லாமே பகவானா கேட்குறார். பகவான் அன்லிமிட்டெடு तो नहीं होंगे ना, கடவுள்லாம் அப்படி எல்லா இடத்துலையும் நிறைஞ்சவர், எல்லாமே அவரு தான் இருக்க முடியாது, अनलिमिटेडा இருக்க முடியாது. तो बाबा बच्चों को समझाते, कल पहले भी ऐसे समझाया था. கல்பத்துக்கு முன்னாடி எப்படி புரிய வச்சாரோ அதே போல இப்பயும் நான் புரிய வைக்கின்றேன். अच्छा, मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को गुड मॉर्निंग, நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கியமான சாரம், அப்படி இனிமையான ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க. அந்த சூழ்நிலையில யாருமே டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. யாரும் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சூழ்நிலை கிரியேட் பண்ணுங்க. பாபாவை போல விதேகி ஆகுவதற்கான முயற்சி செய்யுங்க. நினைவினுடைய பலத்தால உங்களுடைய சுபாவத்தை இனிமையாக, கர்மேந்திரியங்களை சாந்தமாக வச்சுக்கோங்க. 2வது பாயிண்ட், சதா இந்த நஷால இருங்க. நான் சங்கம யுகி, கலியுகி அல்ல, நான் சங்கம யுகி. பாபா என்னை புது விஸ்வத்தின் எஜமான் ஆக்கிறதுக்கான படிப்பினை கற்றுத்தருகிறார். அசுத்த எண்ணங்களை அழித்து விட வேண்டும். இந்த கல்வி நாம அப்படிப்பட்ட கல்வியை பாபா கற்றுக் கொடுக்கிறார். அசுத்த எண்ணங்களை நாம அழிச்சிடணும். பாபா இன்னைக்கு வரதான் கொடுக்குறாங்க. அகால் தக்த் தில் தக்த் பர் बैठ सदा श्रेष्ठ कर्म करने वाले कर्म योगी भव. அகால தக்த் அப்படின்னா ஆத்மா, இந்த தேகத்துல ஆத்மா 2 புருவத்தினுடைய மத்தியில இருக்குது, அழிவற்ற சிம்மாசனம். தில் தக்த் பர், தில் தக்த் அப்படின்னா பாபாவுடைய உள்ளம் என்ற சிம்மாசனம். 2 சிம்மாசனம் ஆத்மாவுக்கு இருக்கு. இந்த உடல் அப்படிங்கிற சிம்மாசனம் அதுல பிருகுட்டியில இருக்குது, பாப் தாதாவுடைய உள்ளம் என்ற சிம்மாசனத்திலையும் இருக்கு. சதா இந்த சிரேஷ்ட கர்மத்தை செய்யக்கூடிய இந்த 2 சிம்மாசனத்தில் அமர்ந்து
सदा श्रेष्ठ कर्मा செய்யக்கூடிய कर्म योगी ஆகுங்கள். इस समय आप सभी बच्चों को 2 तख्त मिलते. இந்த நேரம் உங்கள் அனைவருக்கும் 2 சிம்மாசனம் கிடைச்சிருக்குது. ஒன்று அகால தக்த், இன்னொன்று பாபா சொல்றாரு தில் தக்த், பாபாவுடைய உள்ளம் என்ற சிம்மாசனம். लेकिन तख्त पर वही बैठता. ஆனா சிம்மாசனத்துல யார் உட்கார முடியும்? யாரு ராஜாவா இருக்காங்களோ அவங்க தான். எப்போ சுயராஜ்ய அதிகாரி அப்படிங்கிற இந்த இந்திரியத்துக்கு எல்லாம் இந்த சரீரத்துக்கு ராஜாவா இருக்காங்களோ அவங்க தான் பாபாவுடைய உள்ளம் என்ற சிம்மாசனத்திலையும் இருக்காங்க. பாபாவோட ஆஸ்திக்கு அதிகாரியா இருக்காங்க. அதுல ராஜ்ய பாக்கியம் எல்லாமே அடங்கி விடுகிறது. கர்மயோகி என்றால் 2 சிம்மாசனத்தை உடையவர்கள் தான் கர்மயோகி. இப்படிப்பட்ட சிம்மாசனத்தை உடைய ஆத்மா ஒவ்வொரு கர்மா சிரேஷ்ட கர்மா செய்யும். ஏன்னா எல்லா கர்மேந்திரியங்களும் லாண்ட் ஆர்டர் படி இருக்குது. எது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படியோ அந்த மாதிரி இருக்குது. ஸ்லோகன் जो सदा स्वमान की सीट पर सेट रहते वही गुणवान और महान है. யார் எப்போதும் ஸ்வமான் அப்படிங்கிற சீட்ல செட் ஆயிடுறாங்களோ அவர்களே குணவான் மற்றும் மகானாக இருக்காங்க. ஸ்வமான்கிற சீட்ல செட் ஆகிறவங்க தான் குணவான் மற்றும் மகானாக இருக்கின்றார்கள். பாபாவுடைய அவ்யக்த இஷாரா. हम सभी ईश्वरीय बच्चे, நாம் அனைவரும் ஈஸ்வரனின் குழந்தைகள். தாத்தா கே பச்சே, ஈஸ்வரன் யாரு? வள்ளல், அவரோட குழந்தை. ச பிராப்தியா ஜனமசித்த அதிகார், எல்லா பிராப்திகளும் பிறப்புரிமைக்கு அதிகாரம் எனக்கு. ஷான்மே ரகோ, இந்த பெருமையிலே இருங்க. மாஸ்டர் விதாதா, மாஸ்டர் வரதாதா, மாஸ்டர் சாகர்பன் ऐसी शक्तिशाली स्थिति का अनुभव करो. பாபா சொல்றாங்க மாஸ்டர் விதாதா ஆயிட்டு மாஸ்டர் வரதாதா மாஸ்டர் கடலாகி சக்திசாலி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்க. सदा अल्पकाल की इच्छा मात्र अविद्या की शक्तिशाली स्थिति में रहने की अभ्यासी बनो. சதா அல்ப காலத்தினுடைய இச்சா மாத்திரம் அவித்யாவினுடைய சக்திசாலி ஸ்திதியில் இருப்பதற்கான அபியாசி ஆகுங்கள். ஆசைனா என்னன்னு தெரியாத அந்த அளவு உங்க ஸ்திதி பவர்ஃபுல்லா இருக்கணுங்கிறாரு பாபா. சாந்தி.